ஊர்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிநாடு போயிட்டா வந்து ஒரு வருஷத்துல வந்து கடன் அடைச்சிடலாம், 2வது வருஷத்துல பாத்தீங்கன்னா வீடு கட்டிடலாம், 3வது வருஷத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிடலாம், 4வது வருஷத்துல பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வெளிநாடு வந்து எத்தனை வருஷம் இதோட லைஃப்பை பத்தி சொல்லுங்களேன். சவால உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறதால யாரும் இது மாதிரி கேட்டதில்லை. கேட்டது ரொம்ப நன்றி. ஆனால் நானும் உண்மையாகவே அப்படி தான் நினச்சேன். ஊர்லெல்லாம் வெளிநாடு போன ஆளுவெல்லாம் சொல்லுவாங்க வா மாப்பிள்ள பையன். நானும் அந்த நினப்ப தான் வந்தேன். ஒரு வருஷத்தில் சம்பாரிச்சிடலாம், வீடு கட்டிடலாம், போகலாம் வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அது அப்படியே டோட்டலாக வேறையாக இருக்குது. பாஸ்போர்ட்டை கையில் எடுத்தால் இதெல்லாம் அழியாத சாபங்கிற மாரி இங்கே தான் கடந்தாகணும். நம்ம நினைக்கிற மாரி ஒரு வருஷத்தில் வீடு கட்டிடலாம், அடுத்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடலாங்கிறதெல்லாம் பொய். இதெல்லாம் 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. 7 வருஷமாக இன்னும் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கேன். ஒழிஞ்சு இன்னும் கடை அடைஞ்ச மாதிரி இல்லை. என் வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் பூர்வ வீடு குழந்தை இருக்குது. ஆனால் தண்ணி சொட்டிங்க ஆகிட்டு தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் வீடு கட்ட முடியல. இந்த வருஷமாச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேங்க்கில் லோனை போட்டு வீடு கட்டலான்னு ஒரு தாட்டு இருக்குது. அதுவும் நிறைவேறுமா என்னன்னு தெரியல. அப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஆடம்பர செலவெல்லாம் பண்ணுற வேலையும் இல்லை. கேன்டீன் சோறு தான் 8 வருஷமாக கேன்டீன் சோறு தான் தின்னுட்டு இருக்கேன். 120 வெள்ளி அதான் சீப்பாக இருக்குன்னு அது தின்னுட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் கடன் வீட்டுக்கு அனுப்ப முடியல பணத்தை. எப்படி தான் நம்ம ஒரு நாளோட டீயோட குடிக்க மாட்டேன். அப்படியே சம்பாரிச்சு வீட்டுக்கு இருந்தானு ஒரு 50,000 60,000 அனுப்ப முடியல. சம்பளமும் அந்த மாதிரி தான் வந்துட்டு 700 வெள்ளி 800 வெள்ளி எடுக்கிறேன். சாப்பாடு 130 போகுது. அப்புறம் ஃபோனு ரீசார்ஜ் 20 15 போயிடுது. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஓடி விடுது தலை. ஒரு 50 60,000 சேர்ந்த மாதிரி அனுப்புறது ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் ஈஸியாக சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில் வீடு கட்டிடலாம், 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடலான்னு. அதெல்லாம் எனக்கு என்ன பொறுத்தவரையும் அதுமாரி நடக்கலை லைஃப்பில். நான் ரொம்ப சிக்கனமாக தான் இருக்கேன். குடிக்க மாட்டேன், போக மாட்டேன், சாப்பிடுவேன், வேலைக்கு போவேன், ரூமில் வந்து படுத்துருப்பேன். ஃப்ரீ டைமில் அதுமாரி கிரவுண்டில் வந்து ஊர் ஞாபகம் வந்து பார்த்துட்டு விசிட்டாக பார்த்துட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நடந்து வாழ வைக்கும் ஒரு ஊர் யாரையுமே வந்து அழிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் வந்து என்றைக்குமே வரும். டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.